நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. மரமும் மலையும் ஆண்டவர் படைத்தவை ஆர்வத்தோடு பேசுகின்றன. ஆண்டவர் படைத்தவை ஆர்வத்தோடு பேசுகின்றன. மரங்கள் சொல்வதை கேளுங்கள், கீழே வேர் பற்றி மேலே வளருங்கள். என்னோடு நிலைத்திருந்தால் கிளைகள் கனி கொடுக்கும். மரங்கள் சொல்வதை கேளுங்கள், கீழே வேர் பற்றி மேலே வளருங்கள். என்னோடு நிலைத்திருந்தால் கிளைகள் கனி கொடுக்கும். கனிதரும் மரத்திற்கு கல்லடி உண்டு, ஆனால் கனிதரா மரத்திற்கு கோடாரி வெட்டே உண்டு. கனிதரும் மரத்திற்கு கல்லடி உண்டு, ஆனால் கனிதரா மரத்திற்கு கோடாரி வெட்டே உண்டு. மலைகள் சொல்வதை கேளுங்கள், உருக்கும் வெயிலுக்கும் உருட்டும் புயலுக்கும் கலங்காதீர்கள். மலைகள் சொல்வதை கேளுங்கள், உருக்கும் வெயிலுக்கும் உருட்டும் புயலுக்கும் கலங்காதீர்கள். ஆண்டவர் படைத்த இடத்தில் பத்திரமாயிருப்பீர் எம்மை போல. ஆண்டவர் படைத்த இடத்தில் பத்திரமாயிருப்பீர் எம்மை போல. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை. சிட்டுக்குருவிகள் சிறகடித்தாலும் சிறிது உயரமே எழும்பும். வான உச்சியில் வேடிக்கை காட்டி வட்டமிடுவதோ கழுகு கூட்டம். சிட்டுக்குருவிகள் சிறகடித்தாலும் சிறிது உயரமே எழும்பும். வான உச்சியில் வேடிக்கை காட்டி வட்டமிடுவதோ கழுகு கூட்டம். உயரத்தை நிர்ணயிப்பது உருவமா, இறகுகளின் வலிமையா? உயரத்தை நிர்ணயிப்பது உருவமா, இறகுகளின் வலிமையா? இல்லை. கடும் காற்றடிக்கும் போது கீழிறங்கும் சிட்டுக்குருவி, அதே காற்றை தனக்கு சாதகமாக்கி மேலே எழும்பும் கழுகு கூட்டம். கடும் காற்றடிக்கும் போது கீழிறங்கும் சிட்டுக்குருவி, அதே காற்றை தனக்கு சாதகமாக்கி மேலே எழும்பும் கழுகு கூட்டம். விரக்தியில் வாழும் நண்பர்களே, வேதனைகளை சாதனைகளாக்கி தோல்வி என்னும் அரக்கனின் நெஞ்சிலே வேல் பாய்த்து வெற்றி முரசு கொட்ட வெற்றி சிறக்க வைக்கும் தேவ வார்த்தையை வாசிக்க விரைவீர். விரக்தியில் வாழும் நண்பர்களே, வேதனைகளை சாதனைகளாக்கி தோல்வி என்னும் அரக்கனின் நெஞ்சிலே வேல் பாய்த்து வெற்றி முரசு கொட்ட வெற்றி சிறக்க வைக்கும் தேவ வார்த்தையை வாசிக்க விரைவீர். வெற்றி பெற அழைக்கும் உன் தோழன். நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.